ஐயோ கடவுளே, தெரிஞ்சவன் ஒருத்தனும் வந்துடக்கூடாது ப்ளீஸ். இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. யஜஸ்மி? எஸ். நாயே, நீங்க என்னடா பண்ற? அதுவா மச்சான், இல்லை 2 பேப்பர் போயிடுச்சு, அதுதான் எழுத வந்தேன். நீ வரும் கனவா கண்ட. நானும் அதான் ஷாக் ஆனேன். எனக்கு பின்னாடி உட்காந்து என் பேப்பரை பார்த்து எழுதினவன் எப்படி ஆல் பாஸ் ஆனோம். எனக்கு அதான் மண்டை ஃபுல்லு வெடிச்சிருச்சுடா. நான் அவ்வளோ அழுதேன் தெரியுமா. நீ பாஸ் ஆகிட்டேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு இருந்துச்சு. மச்சான், இங்கே பார்த்தது யார்ட்டையும் சொல்லிடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஃபெயில் ஆனால் ஆமாம் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. பாஸ் ஆகிட்டேன், ஆல் பாஸ் ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு ஓவராக சீன் போட்டால் இப்போ இங்கே சப்ளிமெண்ட்ரி எழுத வந்துருக்க. ஆனால் இப்போ தான் மச்சா உன்னை இங்கே பார்க்கும் போது மனசுக்கு அவ்வளோ பேரானதமாக இருக்குது. சரிவா போவோம், டைம் ஆயிடுச்சு. போவோம், போய் எக்ஸாம் எழுதுவோம் வா. அது சரி, வாவ் சூப்பர். எல்லாருமே சப்ளிமெண்ட்ரி எழுதி பாஸ் ஆவானுங்க, பட் நான் ஃபெயில் ஆக போகிறேன். படித்ததும் வரல, கிழிச்சதும் வரல, அவ்வளோதான் முடிஞ்சு. சரி சே மச்சான், 4வது கொஷின் மிஸ் ஆயிடுச்சுடா. 4வது கொஷின் இந்த லாஸ்ட்டில் 2 கொஷின் விட்டேன். சரி நீ எப்படி எழுதுன? அட நீ வேற ஏன்டா கடுப்பு கிளப்பிக்கிட்டு. ஒன்றுமே எழுதலை மச்சான். சப்ளிமெண்ட்ரினா பாஸ் ஆகுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், நான் ஃபெயில் ஆக போகிறேன். எனக்கும் இந்த மேக்ஸ்க்கு ஆகவே மாட்டேங்குது, ஏன் தான் தெரில. மேக்ஸா? நாயே, இது ஃபிசிக்ஸ் எக்ஸாம்டா. ஃபிசிக்ஸா? நான் சொல்கிறேன் மேக்ஸ்க்கும் ஃபிசிக்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாத நடக்குது.